ஹாய் அஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அணு அமைப்பில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டவை. ஸோ ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ், ஆனோடு அண்ட் கேத்தோடு. ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடுனா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ். சரியா? சரி, அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறைவிகிதம் மாறாதிருப்பது மாறா விகித விதியை நிரூபிக்கிறது. மாறா விகித விதினா என்னென்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு CO2 இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா CO2. ஒரு கார்பன் மூலக்கூறு, 2 ஆக்சிஜன் மூலக்கூறு. இதோட அணு நிறை எவ்வளோன்னா, கார்பனோட அணு நிறை 12 kg/kmol, ஆக்சிஜனோட அணு நிறை 16. ஸோ இந்த 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதோட அணு நிறை 32. ஸோ இந்த விகித விதி எப்படி வரும்னா 12:32. இதுதான் வந்து C/O2க்கான மாறா விகித விதி. அவ்வளோதான். இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறில் எவ்வளோ பெரிய மூலக்கூறாக இருந்தாலும், எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலும், அந்த ரேசியோ 12:32ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை 1:8 நிறைவிகிதத்தில் இணைந்துள்ளன. இதுவும் மாறா விகித விகிதம் தான். ஸோ ஹைட்ரஜன், வாட்டரோட ஃபார்முலா H2O, 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு, 1 ஆக்சிஜன் மூலக்கூறு. ஸோ இதோட ஹைட்ரஜனோட அணு நிறை 1, 2 ஆக்சிஜனோட அணு நிறை 16. ஸோ 2:16, 1:8. இதுதான் இதோட மாறா விகித விதி. மாறா அணு நிறை 1:8. வாட்டர் வந்து எவ்வளோ மூலக்கூறு எவ்வளோ இருந்தாலும் அதோட நிறை ரேசியோ வந்து 1:8 தான் இருக்கும். வாட்டர் மூலக்கூறு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் மாறாது. டால்டனின் கூற்றுகளில் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது? ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. இது வந்து டால்டனோட கூற்றில் வந்து மாறாமல் இருக்குது. அடுத்து, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணை பெற்றுள்ளன. அதான், ஒரு தனிமத்தோட எல்லா அணுக்களும் வந்து ஒரே அணு எண்ணை தான் பெற்றிருக்கும். அணு எண்ணை என்னென்னு சொல்கிறேன். அணு எண்ணை என்னென்னா, இப்போது ஒரு தனிமத்தில் ஒரு அணுவோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். அதனோட ஃபார்மெட் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும். இதில் உள்ள ஒரு உட்கரு இருக்கும். உட்கருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸுக்கு சார்ஜ் பாசிட்டிவ், நியூட்ரானுக்கு சார்ஜ் நெகட்டிவ். வெளிக்கடுவில் வந்து எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அணுவோட அமைப்பு. இந்த அணு அமைப்பில் அனைத்து அணுக்களும் வந்து ஒரே அணுவினை தான் வந்து பெற்றிருக்கும். ஓகேவா? அடுத்து, அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உயிரினத்தின் அடிப்படை அலகு செல்லுங்கிற மாதிரி அணுவோட அடிப்படை அலகு, தனிமத்தோட அடிப்படை அலகு அணு. அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். ஒரு தனிமமானது மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய துகள்களால் ஆனது. ஸோ ஒரு அணுவில் என்னென்ன துகள்கள் இருக்கும்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். பார்த்த இப்போ செல் டயக்ராமில் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. எதிர்மின் சுமை கொண்ட அயனி எதிரயனி எனப்படும். நேர்மின் சுமை கொண்ட அயனி நேரயனி எனப்படும். ரெண்டுமே ஈஸி தான். ஈஸி ஒன் வேர்டு. இதை டிஃபைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து, எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்ட துகள், புரோட்டான் வந்து நேர்மின் சுமை கொண்ட துகள். புரோட்டான்கள் எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. புரோட்டான்கள் நேர்மின் சுமை உடையது. அப்போ அது எதை நோக்கி விளக்கமடையும்? எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடையும்.
அடுத்து பொறுத்துக. பொருண்மை அழியா விதி, இதை சொன்னவர் யாருன்னா லாவாய்சியர். மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌஸ். கேத்தோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஜே தாம்சன். ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன், கேத்தோடு கதிர்கள் சர் வில்லியம் குரோஸ். அவ்வளோதான்.